இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாங்கிள்க்கும் டிஜிட்டல் எடிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாங்கிள் எடிஷனாக என்னென்னு பார்க்கலாம். டாங்கிள்னா என்ன உங்களுக்கு தெரியும், குட்டியாக ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது எல்லாமே டாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்கலாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாங்கிள்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னென்னா ஃபிசிக்கலாக கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த டூல் வந்து ஓப்பன் ஆகும், இல்லைனா அந்த டூல் வந்து ஓப்பன் ஆகாது. இதுதான் டாங்கிள்து. ஓகேங்களா. டாங்கிள்னா என்னென்னா அந்த கம்ப்யூட்டர் கூட இந்த டாங்கிள் வந்து ஃப்ளக் பண்ணி இருந்தால் மட்டும்தான் டூல் வந்து ஓப்பன் ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகாது. இதுவே டிஜிட்டல் எடிஷன் அப்படின்னா என்னென்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் டூல். அதுக்கு எந்த ஒரு டாங்கிளுமே தேவையில்லை. இதுதான் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ EFT ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானை வந்து டபுள் டேப் பண்ணிக்கிறேன். டபுள் டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு எஸ்ஆர் நோ கேட்குது, எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதை நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வந்து டாங்கிள் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அந்த டூல். ஓகேங்களா. நான் வச்சிருக்கிறது டாங்கிள் டைப்பில் வச்சிருக்கேன். ஸோ அது டாங்கிள் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். டாங்கிள் இல்லைனா டாங்கிள் இஸ் நாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் மாதிரி உங்களுக்கு அடிக்கும். ஸோ அதையும் ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். எப்போ நம்ம டாங்கிள் கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ மட்டும் தான் அது ஓப்பன் ஆகும். அதான் டாங்கிள் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் ஆகிட்டோம். தென் வந்து டிஜிட்டல் எடிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து வச்சிருக்கேன். அதையுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன காமிக்குது, ரீடிங் ஆத்தென்டிகேஷன் டேட்டா சர்ச்சிங் ஃபார் டாங்கிள்னு காமிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாங்கிள் இஸ் நாட் கனெக்டட் அப்படின்னு காமிக்குது. அதாவது டாங்கிள் வந்து கனெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த டாங்கிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரீசெக்னு கொடுத்து பார்க்குறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ரீசெக் அப்படின்னு கொடுக்குறேன். அகைன் ரீசெக் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டூல் வந்து லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆகி இப்போ டூல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா டூல் வந்து பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. எப்போ நீங்கள் அதில் டாங்கிள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஓப்பன் ஆகும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, டாங்கிள் அதில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்கிறேன். டாங்கிள் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் அந்த டூல் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது டாங்கிள் எடிஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா டிஜிட்டல் எடிஷன் இருக்குது. இந்த டிஜிட்டல் எடிஷன்னா என்னென்னா அதுக்கு வந்து எந்த ஒரு டாங்கிளுமே தேவையில்லை. யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு மட்டும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட்டில் 2 டைப்ஸ் டூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாங்கிள் வைஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வைஸ். ஐடி வைஸ்னால் டிஜிட்டல் எடிஷன் சொல்லுவாங்க. ஐடி பாஸ்வேர்டு மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று டாங்கிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 டைப்பில் எந்த டைப் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து என்ன பண்ணால் நம்ம டிஜிட்டல் எடிஷன் எடுத்துக்கலாம். எந்த ஒரு டாங்கிளுமே இல்லாமல் யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் போட்டு எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா TFM டூல் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா UMTலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாங்கிள் இருந்தால் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஒரு குட்டியாக ஒரு டாங்கிள் மாதிரி தந்துருவாங்க. அந்த டாங்கிள் கனெக்ட் பண்ணால் தான் UMT வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் MRTயும் அப்படி தான் வந்துருச்சு கரெக்டாக. அது ஜத்ரி எக்ஸு, மிராக்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அதுலேயுமே சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எடிஷனும் இப்போ கொடுத்துருக்கான். வர இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எடிஷன் நிறைய கொடுக்குறான். ஸோ உங்களுக்கு யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஜிட்டல் எடிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக TFM டூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் என்ன கேட்குது பாருங்கள், இமெயில் ஐடி பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இமெயில் ஐடி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டையும் போட்டுக்கலாம். போட்டு லாகின் இருக்கா, அந்த லாகின் அவர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டூல் வந்து லாகின் ஆகிடுச்சு. தெரியுதா. ஸோ இதுக்கு எந்த ஒரு டாங்கிளுமே நான் கனெக்ட் பண்ணலை, அது டேரெக்டாகவே லாகின் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து டிஜிட்டல் எடிஷன் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டாங்கிள் எடிஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் வந்து டாங்கிள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை டிஜிட்டல் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு. ஸோ ரெண்டுமே எனக்கு கேட்டால் பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ இது யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஷாப் வச்சுருக்கீங்க, நான் என் கடைக்கு வர மொபைல்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன், என் கடையில் இருக்கிற கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டாங்கிள் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா டாங்கிளே போதுமானது அதுக்கு. ஓகேங்களா. சில பேர்லாம் வந்து ஆன்லைன் அன்லாக்கிங்லாம் பண்ணுவாங்க. அதாவது ஆன்லைன் மீன்ஸ் வேறு கடைக்கெலாம் வந்து ஒரே இடத்துல வந்து கம்ப்யூட்டர் மூலமாக ஆன்லைன் அன்லாக்கிங் வந்து லைக் என்ன மாதிரி இங்கே இருந்துட்டு வேறு கம்ப்யூட்டரில் வந்து டீம்வேர் மூலமாக ஐடி பாஸ்வேர்டு வாங்கி லாகின் பண்ணுவோம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் எடிஷன் பெஸ்ட்டு. ஏன்னா டிஜிட்டல் எடிஷன் மீன்ஸ் என்ன, டேரெக்டாக அவங்களோட கம்ப்யூட்டரில் போய் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அந்த சாஃப்ட்வேர் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் கொடுத்தா லாகின் ஆகிடும், அன்லாக் வந்து பண்ணி கொடுத்துடலாம். சிம்பிள். ஓகேங்களா. டாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து அந்த டாங்கிளை நான் அங்கே ஷேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. போர்ட் ஷேரிங் பண்ணுறதுன்றது கஷ்டமான வேலை. இதுவே நான் டிஜிட்டல் எடிஷனாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக அவரோட கம்ப்யூட்டரில் போய் இப்போ அன்லாக் டூலே எடுத்துக்கலாம். அன்லாக் டூலாக டிஜிட்டல் எடிஷன் தான். இப்போ அன்லாக் டூலில் டேரெக்டாக அவரோட கம்ப்யூட்டரில் நான் லாகின் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணி கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வந்துடுவேன். வேலை முடிஞ்சிச்சு. இதுவே டாங்கிளாக இருந்தால் என் டாங்கில் இங்கேருந்து அங்கே நான் போர்ட் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் தனியாக எக்ஸ்ட்ரா ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அது வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், நான் ஷாப் வச்சிருக்கேன், என் கடைக்கு வர மொபைல்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன், என்னோட கம்ப்யூட்டர் மட்டும் தான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா டாங்கிள் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். உங்களுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன, டாங்கிள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நான் ஆன்லைன் அன்லாக்கிங்கும் சேர்த்து பண்ணுவேன், என் கடைக்கும் பண்ணுவேன், அதே சமயத்தில் ஆன்லைன் அன்லாக்கிங்கும் பண்ணுவேன் அப்படின்னா டிஜிட்டல் எடிஷன் வந்து வாங்கிக்கிங்க. ஓகேங்களா. இல்லை எனக்கு டாங்கிள் ஓகே அப்படின்னா டாங்கிள் வாங்கலாம், இல்லை டிஜிட்டல் எடிஷன் ஓகேனாலும் டிஜிட்டல் எடிஷன் வாங்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டுத்தோட பற்றியும் கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும், ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரெண்ட் என்ன, யார் யாருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா எரர்குரு டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.